நண்பர்களே, தேர்வுகள் நெருங்கும் போது இளைய சமூகத்தோடு தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சியை நான் செய்கிறேன். இப்போது தேர்வுகளோ முடிந்து விட்டன. பல பள்ளிகளில் மீண்டும் வகுப்புகள் தொடங்கப்பட தயாரிப்புகள் நடந்து வருகின்றன. இதன் பிறகு கோடை விடுமுறை காலம் வந்துவிடும். ஆண்டின் இந்த வேளைக்குத்தான் குழந்தைகள் மிகவும் காத்து கிடப்பார்கள். எனக்கும் என்னுடைய சிறுவயது நாட்கள் நிழலாடுகின்றன. என்னுடைய நண்பனோடு நாள் முழுவதும் ஏதாவது கும்மாளம் அடித்துக்கொண்டே இருப்பேன். ஆனால் அதோடு நின்று போகாமல் ஏதோ ஒரு வகையான ஆக்கப்பூர்வமானதையும் செய்வோம், கற்போம். கோடைக்கால பகல் வேளை அதிகமாக இருக்கும். இதிலே குழந்தைகளிடம் செய்வதற்கு நிறைய இருக்கும். இந்த சமயத்தில்தான் ஏதோ ஒரு புதிய பொழுதுபோக்கினை தனதாக்கிக் கொள்வதோடு நம்முடைய திறன்களை மேலும் கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தளங்களுக்கு குறைவே கிடையாது. இவற்றிலிருந்து நிறைய இவர்களால் கற்றுக்கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக, ஒரு அமைப்பு தொழில்நுட்ப முகாம் ஒன்றை நடத்தினால் அதில் பிள்ளைகள் செயலியை ஏற்படுத்துவதோடு கூடவே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது கட்டற்ற மென்பொருள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேறு எங்காவது சுற்றுச்சூழல், மேடை நாடகம் பற்றி அல்லது தலைமை பண்பு, இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் குறித்து பாடங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இதோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளலாமே. அந்த வகையில் பல்வேறு பள்ளிகளில் பேச்சு அல்லது நாடகம் பற்றி கற்பிக்கின்றார்கள். இது பிள்ளைகளுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. இவை அனைத்தையும் தவிர உங்களிடம் இந்த விடுமுறையில் பல இடங்களுக்கு சென்று தன்னார்வ செயல்பாடுகளில் சேவைகளோடு உங்களை இணைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இத்தகைய நிகழ்ச்சிகள் தொடர்பாக என்னுடைய சிறப்பான வேண்டுகோள் என்னவென்றால், எந்த அமைப்பாவது, ஏதோ ஒரு பள்ளியோ சமூக அமைப்புகளோ அல்லது அறிவியல் மையமோ இப்படிப்பட்ட கோடைக்கால நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்பவர்களோ யாராக இருந்தாலும், நீங்கள் செய்பவனவற்றை #myholidays என்பதோடு கண்டிப்பாக பகிருங்கள். இதனால் தேசமெங்கும் இருக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோருக்கும் இவை பற்றிய தகவல்கள் எளிதில் கிடைக்கும்.